இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா போன்ற நாட்டில் கணவனை இழந்த பெண்ணினுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறுகிறது. சொந்த குடும்பத்தில் தொடங்கி சமூகம், உலகம் என அனைத்தையும் எதிர்த்து அவள் போராடிய ஒவ்வொரு நாளையும் வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறாள். குழந்தைகளை வளர்ப்பதிலிருந்து ஒரு வேலைக்கு சென்று வருவதில் வரை யாருடைய துணையும் இன்றி அவர் சுயமாக நின்று வாழ்வது அவ்வளவு எளிதானது அல்ல. இந்தியாவின் பல மாநிலங்களில் கணவனை இழந்த பெண்கள் தனது சொந்த குழந்தைகளால் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் காப்பகங்களில் சேர்க்கப்படக்கூடிய அவலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கணவனை இழந்த பிறகு அந்த பெண்மணி வீட்டின் ஒரு பாரமாக தான் பார்க்கப்படுகிறாள். இதை நாம் சொல்வதற்கு எளிதாக இருக்கலாம். நேரே காணும்போது அவர்கள் மீது சோகம், வருத்தம் ஏற்படலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போதுதான் அதில் புதையுண்டு இருக்கும் ரணத்தை உணர முடியும். அவர்களுடைய வலி, புறக்கணிப்பு, தனிமை, வேதனை போன்றவற்றை புகைப்படங்களாக பதிவு செய்துள்ளது நேஷனல் ஜியோகிராபிக் நிறுவனம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒரு ஆன்மீக ஸ்தலம் வரிந்தாவன். இங்கே இந்து கடவுளான கிருஷ்ணனை அதிகமானோர் வழிபட்டு வருகிறார்கள். கோவில்களின் இல்லம் என கருதப்படுகிறது விருந்தாவன். இங்கே கிருஷ்ணனுடன் ராதையையும் சேர்த்து வழிபடக்கூடிய வழக்கம் காண முடிகிறது. ஆன்மீகத்துக்கு பெயர் போன இந்த ஸ்தலம் விதவைகளின் இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. கணவனை இழந்த புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கான அடைக்கலமாக காணப்படுகிறது இந்த வரிந்தாவன். இந்து மத சம்பிரதாயம் கணவனை இழந்த பெண்கள் வெள்ளை ஆடைதான் அணிய வேண்டும் என்று கூறுகிறது. இன்றுமா இப்படியான வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன என்று சிலர் கருதலாம். இந்தியாவின் முக்கிய நகரங்களை தவிர இன்னும் எண்ணற்ற பெரும்பாலான இந்திய பகுதிகளில் இப்படியான வழக்கங்கள் இன்னும் 100% பின்பற்றப்பட்டுதான் வருகிறது. ஆனாலும் சில இடங்களில் மட்டும் கணவனை இழந்த இளம்பெண்கள் வண்ண உடை அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள். விதவை பெண்கள் பெரும்பாலும் அவர்களுக்கான வேலைகளை அவர்களே தான் செய்து கொள்ள வேண்டும். இந்து மத சம்பிரதாயத்தின்படி கணவனை இழந்த பெண்கள் சில நல்ல விசேஷ நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொள்ள தடை விதிக்கப்படுகிறது. மேலும் வீட்டிலும் கூட அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான அனைத்து வேலைகளும் அவர்களே செய்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த புகைப்படம் இந்தியாவின் மற்றொரு ஆன்மீக ஸ்தலமான வாரணாசியில் எடுக்கப்பட்டது. இந்தியாவில் கணவனை இழந்த விதவை பெண்களுக்கு உதவவும் அவர்களுக்கான இருப்பிடங்களை அமைக்கவும் பல சமூக ஆர்வல அமைப்புகள் முயன்று வருகின்றன. விதவை பெண்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, கடனுதவி என பல சேவைகள் செய்து வரப்படுகிறது. சில சமயங்களில் விதவை பெண்களை தவறான செயலுக்கு பயன்படுத்தி கொள்ள ஒரு அரக்க கூட்டம் சமூகத்தில் உலவி வருகிறது. கணவனை இழந்த விதவை பெண்கள் எந்த ஒரு கொண்டாட்டத்திலும் பங்கெடுத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் சோகமாகவே இருக்க வேண்டும். திருமண நிகழ்ச்சிகளில் இருந்து வீட்டு விசேஷங்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள், ஏன் வட இந்தியாவில் ஹோலி போன்ற கொண்டாட்டங்களில் கூட விதவை பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இப்படியான எதிர்ப்பு தடைகளிலிருந்து விதவை பெண்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும். இந்த சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என பல தொண்டு நிறுவனங்கள் போராடி வருகின்றன. இந்தியாவின் சில பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் கணவனை இழந்த விதவை பெண்களை கீழ்த்தரமான செயல்களுக்கு பயன்படுத்தி கொள்ள உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதார சிக்கலை, தேவையை அறிந்து கொண்டு உதவுகிறோம் என்கின்ற பெயரில் அவர்களை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள். இதனால் அவர்களுடைய குடும்பத்துக்கு பண உதவி கிடைக்கிறது என்பதால் அவர்களும் வேறு வழியின்றி இதற்கு சம்மதிக்கிறார்கள். சொந்த பந்தங்களில் இருந்து சமூகம் வரை விதவை என்றால் ஒரு அபசகுனமாக பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தை முதலில் மாற்ற வேண்டும். இதுவே மனைவியை இழந்த ஒரு கணவன் இப்படி புறக்கணிக்கப்படுவது இல்லையே, ஏன்? பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்திலும் ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்றே காணப்படுகிறது. திருமணத்துக்கு முன் ஒரு பெண் உறவை வைத்துக் கொள்வதையும் ஆண் உறவு வைத்துக் கொள்வதையும் கூட இந்த சமூகம் வெவ்வேறு பார்வையில்தான் காண்கிறது. மனைவி இறந்த பிறகு குடும்பமே சேர்ந்து அந்த ஆணுக்கு 2வது திருமணம் செய்து வைக்கும். ஆனால் அதுவே கணவனை இழந்த பெண் என்றால் அந்த குடும்பமே அவளை ஒதுக்கி வைத்து விடுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டாலுமே கூட அடிப்படை அறிவில் இந்தியா இன்னும் பின்தங்கிதான் இருக்கிறது என்பதற்கு இந்தியாவில் வாழ்ந்து வரும் விதவை பெண்களே சாட்சி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.